டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இந்த படம் வந்துட்டு இலங்கையில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு ஃபேமிலி. அவங்க எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கறது ட்ரெய்லர்ல காட்டல. பட் எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்த மாதிரிலாம் தெரியல. ஒரு நல்லா தான் இருக்காங்க. சோ தப்பிச்சு வந்து ஒரு கேஷவ் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத ட்ரெய்லர்ல வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஒரு கேஷவ் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. யோகி பாபு வந்துட்டு இவங்க இலங்கையில இருந்து தப்பிச்சு வந்தது தெரிஞ்சுமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடு பார்த்து கொடுக்குறாங்க. நீங்க வந்துட்டு தமிழ்நாடு மக்களாவே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸும் சரி மத்தவங்களும் சரி இவங்களை தேடிட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. சோ இப்ப இந்த ஃபேமிலி வந்துட்டு அவங்க கிட்ட மாட்டினாங்களா இல்லையா அப்படிங்கறத மீதி கதை. சோ டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற டைட்டில் வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவங்க டூரிஸ்டா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் இலங்கைக்கு போகாம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இலங்கையில மேபி உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கலாம், ஏதாவது இருந்திருக்கலாம். அதனால தமிழ்நாட்டுல நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டூரிஸ்டா வந்த ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்துட்டு திரும்பி இலங்கைக்கு போகல அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் அவங்களை கண்டுபிடிக்க வர மாதிரி தெரியுது. பட் இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இலங்கைக்கு போக வேண்டாம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் என்ன இதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ மே 1 வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெட்ரோ 3க்கு நடுவுல இந்த படம் வந்துட்டு ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி ஹிட் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு.